அனாவசியமா ஏன் அப்படி கூச்சல் போடுறேன்? இந்த பாரு, காசுக்கு ஆசைப்பட்டு அவ இப்படி செஞ்சிருப்பான்னு எனக்கு தோணல. ஒரு கர்ப்பிணி பெண்ணு பிரசவ காலத்துல கல்ல திங்கிறா, மண்ண திங்கிறா, சாம்பல திங்கிறா. ஏன் ஒரு வெறி புருஷனுடைய அரவணைப்பு தனக்கு இல்லையேங்கிற ஏக்கம். ஏக்கம். அவ தப்பு பண்ணிட்டா நான் அரை மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அடியே என்ன அடியே? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்முடைய அனுதாபம் அவளுக்கு தேவைன்னு சொல்றேன். ஆமாமா, தாலி கட்டின பொண்டாட்டி தவிர ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க மாதிரி உங்களுக்கு அனுதாபம் கொடுத்துட்டு வந்தோம். நீங்க 1000 சொன்னாலும் அவ செஞ்சது தப்பு 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 தான். 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம 2 பேரோட கான்ட்ராக்டும் முடிஞ்சு போயிடுது. உனக்கு 2 நாள்ல டெலிவரி ஆயிடும் டாக்டர் சொல்லிருக்காரு. நான் போட்ட எல்லா கண்டிஷனையும் நீ மீறி இருக்க. மெயின் கண்டிஷனை மீறல. உன் குழந்தைய பெற்று உன் கையிலேயே கொடுத்துருல. இதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி நடக்கவும் இல்ல, இனிமே நடக்க போறதும் இல்ல. சத்தியமா இல்ல. உன் குழந்தை உனக்குதான், உன் கையில தான் கொடுப்பேன். எனக்கு தான், என் கையில தான் கொடுப்பேன். ஆனா ஆனா இந்த குழந்தை என்னுடையதா? அதுல என்ன சந்தேகம்? டாக்டர் சொன்னாங்க, டாக்டரே சொன்னாங்களே, உனக்கும் வேற ஆணுக்கும் தொடர்பு இருக்கிறதா டாக்டரே சொன்னாங்க. ஆண்டவன் சத்தியமா சொல்றேன், குழந்தை உன்னோடதான். அப்படின்னா டாக்டர் போய் சொல்றாங்களா? நான் போய் சொல்லல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீ எவ்வளவு தப்பு செஞ்சிருக்க. நான் அதெல்லாம் நான் ரொம்ப பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். நான் உங்ககிட்ட எவ்வளவு அன்பு காட்டியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. You definitely don't deserve it. You are no sincerity. நீ எங்கிட்டே போய் சொல்லிருக்க மேனகா, நீ எங்கிட்டே போய் சொல்லிருக்க. You are a bloody cheat. You are a bloody cheat. You cheated me. No, no, நான் cheat பண்ணல. cheat பண்ணல. நானே மத்தல. நானே மத்தல. என்னமா ஆபரேஷன் ரூம் கதை ஏமா அப்படி தட்டுறீங்க? பிரசவ கேஸ் ரொம்ப அர்ஜென்ட். டாக்டர் உமா உடனடியா பார்க்கணும். ஆமா, இந்த ஆஸ்பத்திரியில அத்தனை கேஸே அர்ஜென்ட் தான். டாக்டர் வருவாங்க, அப்படி உட்காருங்க. பா, சட்டப்பட்டு ஆபரேஷன் முடிச்சிட்டு வர சொல்லுப்பா. கொஞ்சம் பொறுமையா டாக்டர் கொண்டு வாங்க. எனக்கு என்னமோ சத்து போடுவேன் பயமா இருக்கு. ஐயோ, அப்படின்னா எதையாவது பேசாதம்மா, தைரியமா இரு, நான் இருக்கிறேன். ஆமா, நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. முனிமா, இவளை நீ ஜாகிரதை பாத்துக்க. பாரு, இந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு எங்கேயும் நகராத, இங்கே இரு. நான் போன் பண்ணிக்கிறேன். ஏமா வந்து பாருமா, ரொம்ப துடிக்குதுமா. அது கவலைப்பட, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இந்தாமா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற வாங்கி ரெடியா வைக்க. என்ன டாக்டர் வந்துக்கிறாங்க, இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். 100 ரூபாய் பணம் கொடு. இதுல எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வா. ராமையா போன் பண்ணீங்க, லைன் எங்க இருக்கு, சீக்கிரம் போய் தொலை. டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. பிளீஸ் உடனே மிஸ்டர் ராமநாதனுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. மேனகா, உன்னை கவனிக்க நான் இருக்கேன், லாவண்யா இருக்கா. ராமுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்லைன்னு எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியும்? மேனகா, நீ என்ன சொல்ற? சுருக்கமா சொன்னா, எனக்கும் மிஸ்டர் ராமநாதனுக்கும் எல்லா விதமான சம்பந்தமும் இருக்கு. லாவண்யா போட்ட பூட்டை உடைச்சு முதல்ல நான் தான் அவர் ஆபீஸ்க்கு போன் பண்ணேன். அம்மாவுக்கு டேஞ்சர்னு தந்தி கொடுத்து வெளியூர் ஹோட்டல்ல ஏம்மா, என்ன ஆச்சு உனக்கு? முனிமா, 44 24 44 போன் பண்ணி மிஸ்டர் ராமநாதன் உடனே வர சொல்லு.
மேனகாவுக்கு சீரியஸ்ல சொல்லு. யாருமா அது? ராமநாதா? சொல்லாதே. சொத்தம்மா. ஐ எம் சாரி லாவண்யா. உன் புருஷனை மேனகா உடனே பாக்கணுங்கிற. அவ என் பேஷண்ட். நான் ஒரு டாக்டர். எல்லாத்தையும் இந்த ராமநாதன் சார் இருக்காங்களா? இங்க இந்த மேனகாமாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது. அவரை உடனடியா தேவகி நரசிம்ம முக்கு வர சொல்லுங்க. என் வாழ்க்கையே பழக்கிட்டே. நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியா? அத சொல்லு. உனக்கு போறாரு தாந்தம்மா தாண்டா கன்சான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நம்மளை ஏமாத்துனது. என்ன மேடமா? நான் உனக்கு பேசின படத்துக்கு அவளை பத்தி கவலைப்படுறதுக்கு அவளோட வரவுக்காரங்கள வந்துட்டாங்க. இவரோட நான் கொஞ்சம் தனியா பேசலாமா? ஏமா காரணம் வரும்போதே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாமா. என்னால யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியல. ஒருவேளை குழந்தை வேணும்னு ஆசைப்பட்ட என் மேலேயே தப்பு வந்தமோ. எனிவே மேனகா, லாவண்யாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு அவன் என்ன சமைச்சிட்டு போறா. நான் இல்ல, பத்தினி இல்ல, அர்த்தவதான். நானும் ஒரு பொண்ணு தானே. வயசுல சும்மா இருக்கிற அந்த பலவீனமான காலத்துல தெரியாம உங்க மேல ஏற்பட்ட ஆசையில தவறு பண்ணிட்டேன். அவளுக்கு துரோகம் பண்ணணும்னு சத்தியமான கனவுல கூட நினைக்கல. எல்லா மனைவிக்கும் கணவன் மேல பாசம் உண்டு. ஆனால் அவனுக்கு உங்க மேல இருக்கிறது பாசம் இல்ல, அன்பு வெறி. அப்படிப்பட்ட கணவன் மனைவியை பிரிச்ச பாவத்தை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். எனக்கும் அவளுக்கும் உள்ள கான்ட்ராக்ட்ல செகண்ட் கிளாஸ் குழந்தைய பெத்து கொடுக்கணுங்கிறதா. அதுல இருந்து நான் தவறவே மாட்டேன். எனக்கு கூலியா கொடுக்கறேன்னு சொன்னதெல்லாம் பிறக்க போற குழந்தைக்கு சீதனமா கொடுத்துற சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து வேலைக்கு போறேன். இருந்து நீங்க என்ன மறந்துடணும். போறணுமா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன மறந்துடணும். தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுங்க. இதுதான் நீங்க என்ன சந்திக்கிற கடைசி சந்திப்பு, பாக்குற கடைசி பார்வை, பேசுற கடைசி பேச்சு. பிளீஸ் பிளீஸ் புறப்படுங்க. தயவு செஞ்சு புறப்படுங்க.
பேசிய கான்ட்ராக்ட் படி மேனகா நடந்து கொண்டாள். குழந்தை பிறந்தவுடனேயே அதை என்னிடம் ஒப்படைத்து விட்டு இனி நம் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன் என்று உறுதி கூறிவிட்டு எங்கோ கண்காணாத தூரத்திற்கு போய்விட்டாள். தவறு செய்தவன் நான். உன்னால் அளிக்கப்படும் எந்த தண்டனையையும் ஏற்க வேண்டியவன் நான். நம் வீட்டில் குடிபுகுந்திருக்கிறதே ஒரு குருவி குஞ்சு. அதை நினைத்துப்பார். அதற்கு ஒரு துணை தேவை. குற்றம் புரிந்த கணவன் உனக்கு தேவையில்லாவிட்டாலும் உன்னால் உருவாக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக ஒரு ஆயா தேவை. இப்படிக்கு பேங்கா. ஏண்டா இருமுறை டாக்டர் பாத்தியா? வியாதி உடம்புல இல்லப்பா, மனசுல. அப்பா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கேன். இத பார்த்தா என் லாவண்யா கண்டிப்பா வருவா. ஆனா அவ உயிரோடு இருப்பாளா? இத பாப்பாளா? வெளியில போற ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுல தனக்கு ஒரு மனைவி இருக்காங்கிறத நினைக்கணும்டா. அதுக்கு நீ ஒரு உதாரணம். பேரம் வேணும்னு அலர்னேன். இப்ப பேரம் இருக்கான், ஆனா அதை வளர்க்க ஒரு அம்மா இல்லையே. வணக்கம், என் பேரு லாவண்யா. இந்த வீட்டுல குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் தேவைன்னு கேள்விப்பட்டேன். லாவண் சார், நான் கணவனால கைவிடப்பட்ட ஒரு அனாதை சார். இந்த நர்ஸ் வேலை எனக்கு கொடுக்க முடியுமா? எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். அம்மா, முடிஞ்சா என் பெரிய குழந்தையும் மன்னிச்சிரு. நான் உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வரல, இந்த குழந்தைக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த ஜென்மத்துல கிடையாது. இதுக்கு சம்மதம் நான் இங்க இருக்கேன். இல்லன்னா இந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்?